Hi, hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீசெட் லிங்க் வந்து 2 கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BeatMark அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் லிங்க், இன்னொன்று வந்து XML அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். மொத்தம் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொன்று வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற பேக்கேஜில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸ், ஆடியோஸ், XML ஃபைல் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ BeatMark அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் BeatMark அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு BeatMarkக்கும் நம்ம ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணி தான் இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு BeatMark, அதாவது கொஞ்சம் வந்து சில வீடியோவில் ரிலீக்ஸ் வர மாதிரி இருக்கும், சில இதில் இமேஜ் மட்டும் வரும். ரிலீக்ஸ் ஆனது BeatMarkலேயே நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு எங்கேருந்து இமேஜ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் கம்போசன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த எதாவது வாட்டர் மார்க் வந்துச்சுன்னா அது தெரியாத மாதிரி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் BeatMark எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்க்கு அப்படின்னு சொல்லி 2 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான். இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம BeatMarkல எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. BeatMarkல இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சேன்னா அந்த இமேஜில் வந்து இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுமே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? கலர் கரெக்ஷனாக அந்த எஃபெக்ட்லேயே இந்த கலர் கரெக்ஷனுக்கு மேலே லேயர் கொடுத்துருப்பேன். அந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா இமேஜுமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் சேனல் லோகோவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பர்சனல் இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.